அனைவருக்கும் வணக்கம். 2024 நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் பெற்றோர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் நடந்தது நீட் எக்ஸாம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அப்படிங்கிறத சாதாரண நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இவங்க மட்டும் கேள்வி எழுப்பல. இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி தான் சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா, நியூஸ் மீடியா எல்லாமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, உண்மையா இதுக்கு யாரு தான் பதில் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே தெரியும் பேப்பர் லீக் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தேர்வு முடிவுகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரே சென்ட்ரல் எழுதினவங்கள மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதில் யார் சொல்லுவா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பதில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேசிய தேர்வு முகமை, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெளியிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன கருத்தை நம்ம ஏற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறதெல்லாம் பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் நீட் தேர்வை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை கிளம்பியிருக்கு. நீட் தேர்வை மறுபடியும் ஒரு ரீ எக்ஸாம் நடத்துங்கிறதுக்காக இந்த மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கா, இல்ல நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வெடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்க ட்ரெண்டிங் கமல் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, மிக 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 முக்கியமான ஒரு தேர்வு அப்படின்ட்டு நீட் தேர்வை இந்தியால கொண்டு வந்தாங்க. அதை நம்ம தமிழ்நாடு ரொம்ப புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு பல, நீங்களே பார்த்துருக்கலாம், பல யூடியூப் சேனல்கள்ல, பல உங்களுடைய கிராமத்துல ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, என் வீட்டுல பிள்ளைய பாத்தீங்களா நீட் எக்ஸாம் வந்தனாலதான் நாங்க பாஸ் ஆயிட்டோம், நாங்க ஒரு விவசாய குடும்பத்துல சேர்ந்தவங்க, நீட் எக்ஸாம் இருந்தனாலதான் நாங்க பாஸ் ஆனோம் அப்படிங்கிற சொல்ற கருத்துக்கள்லாம் கேட்கும் போது சரி, ஓகே, அப்ப நீட் தேர்வு இருக்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் ஏத்துக்கிட்டோம். சில பேர் அதை நம்ம புறக்கணிக்கிறோம். சில நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, அதுக்கப்புறம் அதிமுக எல்லா கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இதுக்கு எதிராக தான் இருக்கு. எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்துக்கிற ஒரு மனநிலையில நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்க இந்த நேரத்துல, இந்த வருஷம் நீட் தேர்வுடைய முடிவுகள் 2024 வெளியான நாளே பிரச்சனையில வெளியாயிருக்கு. ஏன்னா மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகிட்டு இருக்கு. அந்த வெளியான நாள்லயே இந்த ரிசல்ட்டும் வெளியாகுது, நீட் தேர்வுடைய ரிசல்ட்டும் வெளியாகுது. ஏன் அன்னைக்கு ரிசல்ட்டை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருதா? அங்கேயே ஒரு பிரச்சனை தொடங்குது. அப்ப அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகுது. வெளியான நாள் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதனுடைய முழு விவரங்களும் வெளியே வந்துட்டு இருக்கு. என்ன மாதிரி வெளிவருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹரியானால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சென்டர், அதாவது பாத்தீங்கன்னா பரிதாபாத் அப்படின்னு சொல்றாங்க, அந்த சென்டர்ல எழுதுனவங்கள கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் பாத்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 67 பேர் 720க்கு 720 எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளும் எழும்புது. இன்னைக்கு இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பேசின அந்த நம்மளுடைய உயர்கல்வியுடைய அந்த கல்வி அமைச்சகத்துல பேசினாங்க ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இந்தியால நீட் தேர்வுல எந்த ஒரு ஸ்கேமும் நடக்கல, முறைகேடுகளை நடக்கல. அது மட்டும் இல்லாம அந்த கருணை மதிப்பெண், அதாவது கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, கருணை மதிப்பெண் கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு கருணை மதிப்பெண் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கருணை மதிப்பெண் நாங்க எதுக்காக கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் அவர் விளக்கியிருக்காரு. அதை விளக்குனதுனால நிறைய பேருக்கு மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் மார்க்கா மாறி இருக்கு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு. முறைகேடே நடக்கல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஒரு 6 தேர்வு மையங்கள்ல மட்டும்தான் முறைகேடு நடந்திருக்கு. அந்த 6 தேர்வு மையங்களை நாங்க கண்காணிச்சிட்டு இருக்கோம். அதை பத்தி விரைவில் நாங்க ஒரு குழு அமைச்சு அது உண்மையா நடந்துச்சா நடக்கலையா, ஸ்கேம் நடந்ததா இல்லையான்னு நாங்க டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அறிவிச்சிருக்காங்க. இதை நம்ம முற்றிலும் தவிர்க்கிறோம். அதாவது கருணை மதிப்பெண் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரேஸ் மார்க் வழங்கின யாரு அப்படிங்கிறத அவங்க வெளியிடல. இது முதல் கேள்வி. அதுக்கப்புறம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எப்படி பாத்தீங்கன்னா முறைகேடே நடக்கல அப்படிங்கிறத சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய லெவல்ல இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கேன். மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு நீட் தேர்வே வேண்டாம்னு சொல்றாங்க. முன்னாடி தமிழ்நாடு மட்டும்தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியாவே வேணான்னு சொல்லுதே. காரணம் என்னன்னா, அப்ப நான் நீட் தேர்வை நான் வேணான்னு சொல்ல வரல, பட் ஆனா அது நேர்மையா நடக்குதா, ஒழுங்கா அவங்களுடைய மாநிலத்துல 12th மார்க்கை வச்சு ஒழுங்கா அவங்க மருத்துவ படிப்பை நடத்திட்டு இருந்தாங்க, மருத்துவ கலந்தாய்வை நடத்திட்டு இருந்தாங்க.
இதுக்கு ஏன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நீட் தேர்வு இவ்வளவு நேர்மையா நடக்குதுன்னா இப்ப அந்த நேர்மைக்கு எங்க போச்சு, அந்த நேர்மை எங்க தவறுனுச்சு? ஒரு தேர்வு மையமா இருந்தாலும் 2 தேர்வு முறையா இருந்தாலும் அந்த 6 தேர்வு மையங்களும் அப்ப அந்த இடத்துல வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏன் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தேர்வு, ஒரு உண்மையான ஒரு மருத்துவரை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வு, இந்த தேர்வு மையத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து நம்மதான் குழு போட்டு ஆராய போறாங்களாம். இன்னும் நம்மளுடைய இப்பவே வந்து இந்த பிரச்சனையா இருக்கு இந்தியால. யாரு இப்ப இதுக்கு யாரு குரல் கொடுப்பானா? எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. எல்லாரும் குரல் கொடுத்து என்ன பண்ண, எதுவும் நடக்க போறது கிடையாது. இத பத்தி பேசுவாங்க. அப்புறம் ஓகேப்பா, அந்த ஒரே ஒரு சென்டர்ல மட்டும் பிரச்சனை நடந்துச்சு, அந்த ஒரு சென்டர்ல உள்ளவங்க 8 பேர் ஆயிட்டாங்க, அதனால அந்த 8 பேரை வந்து நாங்க மறுபடியும் அந்த எக்ஸாம் அந்த ஒரு சென்டருக்கு மட்டும் நடத்துவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ரீ எக்ஸாம் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு அது மாதிரி நடந்துச்சுன்னா இந்தியால மிகப்பெரிய ஒரு பெரிய பிரபலமே வெடிச்சிடும். ஏன்னா பாக்குறோம், விவசாய குடும்பத்துல சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் 3 வருஷங்க இங்க ஒரு பெரிய பிரச்சனையே என்ன வெடிக்குது தெரியுமா? ஒரு வாட்டி நீட் வந்து ஃபெயில் ஆயிட்டோம்னா அதோட போயிடுறது கிடையாது நம்ம தமிழ்நாட்டு மக்கள். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், 3 வாட்டி ட்ரை பண்றாங்க. 3 வாட்டி எக்ஸாம் எழுதி அதுல வந்து நிறைய பேர் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு பல பெரிய 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 ஏஜென்சியில வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல எல்லாம் போய் மிகப்பெரிய ஒரு நாங்க வந்து கோச்சிங் சென்டர் நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு அதுல எல்லாம் போய் படிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருப்பாங்க. இங்க ஃப்ரெஷ்ஷா பயாலஜி படிச்சுட்டு வர மாணவர்கள், ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு வர மாணவர்கள்லாம் நீங்க பெரிய லெவல்ல பாஸ் ஆகுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னா பாஸ் ஆகுறாங்க. ஏன்னா அதையும் நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது. நம்மளுடைய 7.5 ரிசர்வேஷன் ஒன்று சொல்றாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில். அந்த ஒரு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டு அதன் மூலியமா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களும் போனாங்க. இன்னைக்கு அதனுடைய மார்க்கோடைய பர்சன்டேஜும் கூட வந்து அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்தியால நம்ம வந்து இந்த நீட் தேர்வை வேண்டாம் அப்படிங்கிறத பல பேர் ஒத்துக்கிறோம். இது வேண்டாம்பா அப்படிங்கிறத வந்து பல பேர் வந்து இப்ப ஒத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வர்ற மாதிரி இருக்கு. ஆனா நீட் தேர்வை வேண்டாம்னு நம்ம சொல்லல. அதை வந்து வேணாம்ப்பா அப்படின்னா இப்ப இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறத பார்த்தாதான் வேண்டவே வேண்டாம். ஏன் எதுக்கு இந்த பிரச்சனை? இப்படி சின்ன ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூதாகரமெல்லாம் வெடிக்காது. இன்னைக்கு வட இந்தியா முழுக்க இந்த செய்தி ஹேஷ்டாக் வந்து ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இது என்ன, இந்த ஸ்கேம் ரிவீல் பண்ணுங்க, இந்த பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஹேஷ்டாக் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் சும்மா போடுவாங்களா? சும்மா ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய லெவல்ல ட்ரெண்ட் ஆகி வெடிக்காது. மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஊழல், ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு இந்த நீட் தேர்வுல நடந்திருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணம் பாருங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து அப்படி ஆயிடுச்சு, இந்த 6 முகமை தான், 6 தேர்வு முகமை தான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த நடவடிக்கையில தான் வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. அதன்படி பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க நேர்மையா நடத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நேர்மையா நடத்தல. நேர்மையா நடத்தினா நீட் தேர்வை ஒத்துக்கலாம். அதை வந்து அதுல இருந்து பல பேர் பயனடைகிறாங்க. நான் வந்து அதுலலாம் வந்து நான் வேண்டானே சொல்லல. நீட் தேர்வு இருக்கிறது நல்ல தேர்வு தான். அதை நேர்மையா நடத்த தெரியல. அதுக்கு இவங்க இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கோம். இப்ப அன்னைக்கு கூட நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விடையில என்ன சொல்றாரு தெரியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வுடைய இந்த பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரோ அதுக்கு தானே இப்ப வந்து அந்த ஃபேம் அதுக்கு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு நீட் தேர்வே வேண்டாங்கிறாரு. அப்ப அதுக்கு நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்குல்ல. இனிமே ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. வரக்கூடிய காலகட்டத்துல அது மாதிரி கூட மாறலாம். இன்னைக்கு இந்தியாவுடைய எல்லா விஷயங்களும் மாறும்போது அது மாறாம போறது கிடையாது. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை, நான் அதை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதை நேர்மையா நடத்தினா அதை நம்ம ஒத்துக்கணும். நேர்மையா நடப்பது கிடையாது. இப்ப இதுல ஏதாவது ஒரு ரீ எக்ஸாம் நடத்தலாம் நீங்க சொன்னீங்கன்னா, ரீ எக்ஸாம் நடத்தினா எத்தனையோ பேர் பாதிப்பாங்க. அதுதான் நம்ம அந்த பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு, இந்த பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால பல மாணவர்கள் இப்ப வந்து நீட் தேர்வு எழுதுறவங்க எல்லாருமே மார்க் அதிகமா தான் வாங்கிட்டு இருக்காங்க, ஒன்னும் குறைவாலாம் வாங்கல. அப்ப அதிகமாகவும் வாங்குறாங்க, அப்ப நேர்மையாக நடத்தவில்லை. அதை தான் நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வே வேண்டாங்கிற ஒரு கட்டாயத்துல இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்தா, அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கட்டாயமா இதை ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணி நீட் தேர்வே வேண்டாங்கிற ஒரு நிலைமைய மக்கள்ல மாணவர்களே ஒரு மிகப்பெரிய லெவல்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கங்க இன்னைக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கோர்ட்லயும் போய் மாணவர்களே போய் நிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிரேஸ் மார்க் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல? உண்மையாவே நீட் தேர்வை வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம தள்ளி போயிடலாமா,
இல்ல நீட் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா முறைகேடுகள், இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கிறனால இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல நம்மளுடைய பழைய முறையிலேயே 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த எழுதுறாங்க பாத்தீங்களா எக்ஸாமை வச்சே நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதாவது மருத்துவ கலந்தாய்வை நடத்தலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் எனக்கு. ஏன்னா நீங்க தான் ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல இருந்து சொல்லுங்க. ஏன்னா மாணவர்கள் முடிவு தான் எல்லாருடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது தகவல்கள் இருந்ததுன்னா கட்டாயமா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் டிடிஜேஸ், தேங்க்யூ, பாய், நன்றி.